பாருங்க. வீட்ல இருக்கிற நேரம் நீங்க இந்த வட்டக்கா கொட்டை யூஸ் பண்றேன்னு சொன்னா, நீங்க எடுத்து இத கொட்டைய எடுத்து, கழுவி, காய வச்சு, அதுல தோல நீக்கி, எடுத்து தின்னுவீங்களா? இல்லையே. எல்லாருமே உண்மையிலுமே சொல்லப்போனா, இந்த காலத்துல சோம்பேறித்தன்மை, அதுக்கு நேரம் இல்ல. இப்ப எங்கட பிஸியான வாழ்க்கையில அதுக்குன்னு டைம் குடுத்து எங்களுக்கு அத செஞ்சு இதாக்க டைம் இல்ல. சோ அந்த மாதிரியான இதுகளுக்கு எங்களுக்கு ப்ராப்பரா செஞ்சு, எங்களுக்கு சப்ளிமெண்ட்ட உள்ள எடுக்கிற மாதிரி அழகான முறையில எங்கட கம்பெனி எங்களுக்கு தருது. ஓகே. பம்கின் சீட் சப்ளிமெண்ட்ல உள்ள விட்டமின்கள் என்னென்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்ல உள்ள விட்டமின்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, புரதம், புரோட்டீன் சொல்ற அந்த விட்டமின் வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி இரும்புச்சத்து, அயன், ஏன்னா இரும்புச்சத்துண்டா அயன், அந்த விட்டமினும் இந்த பம்கின் சீட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்து, ஃபைபர், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய இந்த விட்டமினும் இந்த இதுல வந்து இந்த பம்கின் சீட்ஸ்ல, இந்த பூசணி விதையில வந்து இருக்கு. அதே மாதிரி விட்டமின் இ, பரஸ்பரஸ், மக்னீசியம், தாமிரம், துன்னாகம், துன்னாகம் சொல்றது வந்து ஜிங்க். அடுத்தது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், கல்சியம், செம்பு, ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9, இத போன்ற விட்டமின்கள் வந்து இந்த பம்கின் சீட்ஸ்ல அடங்கியிருக்கு. இந்த விட்டமின்கள் எல்லாம் இதுல இருக்கிறதுனால தான் இந்த பம்கின் சீட்ஸ் வந்து உண்மையிலுமே ஹெல்த்ஃபுல்லான நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு உணவுப் பொருளா எங்களுக்கு காணப்படுது. இப்ப நாங்க பம்கின் சீட்ஸ்ல உள்ள விட்டமின்கள் பார்த்தோம். அந்த விட்டமின்களால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றத பார்ப்போம். இந்த பாஸ்பரஸ்ன்னு சொல்ற அந்த விட்டமின் அதுல அதிகமா காண்றதால உடலுக்கு வந்து தேவையான எனர்ஜியை தருது. அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது. இதனால வந்து அந்த பாஸ்பரஸ்ன்ற அந்த விட்டமின் இருக்கிறதால எங்களை வந்து ஒவ்வொரு நாளுமே எனர்ஜியா வச்சு கொள்றதுக்கு எங்களோட உடம்புக்கு வந்து ஒரு பூஸ்டா இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து காணப்படுது. அதே மாதிரி ஒமேகா 3, ஒமேகா 3 இதுல வந்து ஒமேகா 3 அமிலம் இருக்கு. இந்த பம்கின் சீட்ஸ்ல வந்து ஒமேகா 3 அமிலம் வந்து அதிகமாவே இருக்கு. இதன் காரணமா வந்து இன்சுலின் சுரப்பை வந்து இது அதிகப்படுத்துது. இதனால வந்து எங்களுக்கு சக்கரை நோய் வராம தடுக்க ஏழுமா இருக்கு. அப்ப இந்த ஒமேகா 3, இந்த பம்கின் சீட்ஸ்ல உள்ள ஒமேகா 3 அமிலம் வந்து எங்கட உடம்புல வந்து இன்சுலினை வந்து அதிகரிக்குது. நிறைய பேர் சக்கரை நோயால பாதிக்கப்பட்டு இந்த இன்சுலின் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அப்ப இந்த பம்கின் சீட்ஸ்ல ஒமேகா 3 அதிகமா இருக்கிறதால எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களோட உடம்புல வந்து அதிக இன்சுலினை சுரக்குது. இதனால எங்களுக்கு சக்கரை நோய் வராம, சக்கரை நோய் இல்லாட்டி சக்கரை நோய் வராம தடுக்கலும். அதே மாதிரி சக்கரை நோய் உடம்புல இருந்தா அந்த சக்கரை நோயை இல்லாம ஆக்கலும். சோ ஒமேகா 3 இந்த விட்டமின் வந்து இதுல இருக்கிறதால எங்க உடம்புல வந்து இன்சுலினை அதிகரிக்க செய்யுது. அடுத்தது இந்த பூசணி விதையில வந்து மெக்னீசியமும் நிறைஞ்சிருக்கு. இந்த மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கிறதால இதயத்தோட இயக்கம், அந்த இரத்த நாளங்களோட தளர்வு மற்றும் அந்த குடல்ல வந்து தடையில்லாத செயல்பாடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. என்ன சிலவங்களுக்கு அந்த இருதய நோய் இருக்கும், அந்த இரத்த நாளங்கள் சொல்றது வந்து நரம்பு பிளாக், அந்த மாதிரியான பிரச்சனைகள். அடுத்தது வந்து அந்த குடல்ல வந்து ஒழுங்கான செயற்பாடு இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் தீர்க்கிறதுக்கு வந்து இந்த விதையில மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு இதாக்குது. அப்ப இதயம் வந்து இதயத்தோட சீரான இயக்கத்துக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த பிளாக், அந்த இரத்த நாளங்கள்ன்றது அந்த பிளாக் சரி செய்யறதுக்கு, எங்களோட குடல் செயற்பாடை சரி செய்யறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து இந்த பூசணி விதையில உள்ள ஜிங்க் சத்து ஆண்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்யுது. அதாவது வந்து இப்ப
லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட், அதாவது இந்த பம்கின் சீட்ஸ் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்து, அதாவது அந்த ஃபைபர். இந்த ஃபைபர் இந்த இதுல இந்த பூசணி விதையில நிறைந்து காணப்படுறதால உடல் எடைய குறைக்கவும் எங்களுக்கு பராமரிக்கவும் உதவி செய்யுது. ஸோ இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடல் எடையை குறைக்கவும் பராமரிக்கவும் உதவி செய்யுது. அதே நேரம் எங்களோட உடல் எடையை ஆரோக்கியமான முறையில கூட்டுறதுக்கும் வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வேலை செய்யுது. ஒரு நபருக்கு அவங்களோட உடல் எடையை குறைக்கணுமா கூட்டணுமான்ற அவங்களோட உடல் அந்த இதை வச்சு தீர்மானிக்கலாம். அவங்களுக்கு பாரம் கூட மாதிரி வெளியில விளங்கினதுக்கு அவங்களுக்கு வந்து எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும். அது வந்து அந்த உள்ளுக்கால தான் அது இது விளங்கும். வெளியால பாக்குறதுக்கு பாரம் கூட, அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து அவங்களோட போன் வந்து ஹெல்த்தா இருக்காது. அந்த போன் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அப்படியான இதுக்கு வந்து இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ற நேரம் அவங்களோட உடல் எடையை குறைக்கவும் உதவுது. அதே நேரம் அவங்களோட போன் ஹெல்த், அது போன் ஹெல்த் கூட்டுற நேரம் போன் வெயிட் வந்து கூடும். அப்ப இன்னைக்கு பாரம் கூடும். அத வந்து நாங்க நல்லா விளங்கிக்கணும். இப்ப சிலவங்க சொல்ற நாங்க வெயிட் லாஸ் பண்ண பாக்குறேன், ஆனா வந்து வெயிட் எகைன் ஆகுறேன்னு சொல்லி. இப்ப மெயின் ரீசன் இதுதான். நாங்க வெயிட் லாஸ் பண்ண பார்த்தாலும் எங்களோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத இதுகள் எல்லாம் வெளியாகும். ஆனா அதே நேரம் எங்களோட போன் ஹெல்த் போதாட்டி, எங்களோட போன் வந்து டேமேஜ் ஆயிருந்தா எங்களோட போனை சரி செஞ்சு போனை ஸ்ட்ராங் பண்ணும். என்ன எங்களோட முள்ள ஸ்ட்ராங் பண்ற நேரம் எங்களுக்கு வந்து எங்களோட போன் வெயிட் வந்து கூடும். அப்ப அங்கின வந்து எங்களோட பாரம் கூடும். சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும். எங்களை வெயிட் லாஸ் பண்ணவும் வைக்குது, அதே மாதிரி வெயிட் கெயின் ஆக வைக்குது. ஆரோக்கியமான முறையில எங்களோட உடல் எடைய வந்து பராமரிக்க இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் உதவுது. அடுத்தது துன்னாகம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் வந்து இந்த இதுல வந்து இந்த சப்ளிமெண்ட்ல, அதாவது இந்த பம்கின் சீட்ல வந்து நிறம் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து தூண்டுது. அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த ஒரு தொற்று நோயையும் வராம தடுக்குது. சோ இந்த விட்டமின்கள் அடங்கிய இந்த பம்கின் சீட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட நோய் தொற்றையும் தடுக்குது, எங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பராமரிச்சு பாதுகாத்து கொண்டு வருது. ஓகே, இந்த பம்கின் சீட்ஸ்ல உள்ள பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன் எங்களோட இந்த ஒவ்வொரு விட்டமினும் வந்து என்னென்ன மாதிரி உதவி செய்யுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப இந்த பம்கின் சீட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட் தருதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். எங்களோட நரம்பு மண்டலத்துக்கு ஆதரவாகவும் நரம்பு மண்டலத்துல சரியான செயற்பாட்டை வந்து மேம்படுத்தவும், அதோட எங்களோட நரம்பு தொடர்பான நோய்களை தடுக்கவும் உதவுது. ஏற்கனவே பார்த்தோம், நாங்க பிளாக்குவல் எல்லாம் கொஞ்சம் அந்த சரியா செய்து பார்த்தோம். அத மாதிரி எங்களோட நரம்பு மண்டல பிரச்சனை, ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்துல இருக்கிற பிரச்சனையும் வந்து இது சரி செய்யக்கூடியதா இருக்கு. என்னோட நரம்பு மண்டலத்தை சரியான முறையில செயல்படுத்த வச்சு அதை மேம்படுத்துறதுக்கும் இது உதவியா இருக்கு. அடுத்தது வந்து நரம்பு சம்பந்தமான நோய்களை எங்களுக்கு ஏற்படுறதுல இருந்தும் தடுக்கிறதுக்கு இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் உதவியா இருக்கு. அடுத்தது பார்க்கின்சன்ஸ் மூளை பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படுவதையும் குறைக்குது. இந்த பார்க்கின்சன்ஸ் நோயின்றதும் ஒரு வகையான நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். ஆனா இப்படிப்பட்ட இந்த நோய்களை கூட எங்கட உடம்புக்கு ஏற்படாம இது தடுக்குது. அப்ப 100க்கு 100% இந்த நோய் ஏற்படுற இது சான்ஸ் இருந்தா நாங்க இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர நேரம் அது அப்படியே இல்லாம போகுது. அது எவ்வளவுக்கு எங்களால நாங்க இந்த பம்கின் சீட் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த நோயை வந்து தடுக்க இயலுமா இருக்கு. அடுத்தது வந்து சுவை உணர்வுகளை வந்து இது மேம்படுத்துது. சிலவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும், அதுக்கான
மெடிசின்ஸ் வந்து இது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா சிலவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுல அவங்களோட சுவை நரம்பு அந்த இது சுவை அந்த இது வந்து சென்ஸ் வந்து இல்லாம போடுற எந்த ஒரு சாப்பாடு எடுத்தாலும் மார்பிள திங்கிற மாதிரி எதுவுமே எந்த ஒரு உணர்ச்சியுமே விளங்காது அந்த சாப்பாட்டுல. அது இனிக்குதா புளிக்குதா கசக்குதா உரைக்குதா எந்த மாதிரியான ஒரு உணர்வை கூட சிலவங்களுக்கு கொடுக்காது. எந்தவித சுவை உணர்ச்சியுமே அவங்களுக்கு இருக்காது. சிலவங்களுக்கு அது சில ட்ரீட்மெண்டால சரி வரலாம். சிலவங்களுக்கு அவங்களோட மரணம் வரையும் அதோட தான் அவங்க பயணிக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்றதால அவங்களோட அந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு வெளியே வர இயலும். அதே மாதிரி நேரத்தோட சொன்ன மாதிரி இன்சுலின் ஒழுங்குபடுத்தி ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த இயலும். அதாவது பிளட் சுகர்ன்னு சொல்லுவோம் என்ன, ரத்த சர்க்கரை நோயின். ஸோ அந்த பிளட் சுகரை வந்து எங்களுக்கு வந்து இந்த பம்கின் சீட்ஸ் உட்கொள்றதால இன்சுலின் அதிகமா சுரக்கிறதால எங்களுக்கு பிளட் சுகரையும் கூட கண்ட்ரோல்ல வைக்க இயலும். எங்களோட உடல் நெகிழ்வு தன்மையை பராமரிக்க இயலும். அதாவது ஒரு நேரம் வெயிட் லாஸா இருப்போம், ஒரு நேரம் வெயிட் கெயினா இருப்போம். அந்த பாடி வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம நெகிழ்வா போகுமே, அந்த இதை வந்து எங்களுக்கு ஒரு இது விதமா செயற்படுத்த இயலுமா இருக்கும், பராமரிக்க இயலுமா இருக்கும். சருமத்திட காந்தத்தன்மைய அதிகரிக்குது. அதோட தோலை வந்து பளபளப்பாக மாத்துது. அதோட தோல்ல உள்ள மச்சங்கள், இப்ப சிலவங்க நினைப்பாங்க சிலவங்களுக்கு வந்து கூடுதலான மச்சங்கள் இருக்கும், அந்த மச்சங்கள் இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யற அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ற மூலியமா இந்த மச்சங்களை வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கிற மச்சங்கள் கூட இல்லாம ஆகுது. அதே மாதிரி எங்களோட சர்மத்தோட காந்தத்தன்மைய அதிகரிக்குது. எங்களோட தோலை பாதுகாப்பாகவும் பளபளப்பாகவும் மாத்துறதுக்கு இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கு. இதயத்தை வலுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய்களை தடுக்கவும் இது வந்து எங்களுக்கு உதவியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம, நோய்கள் இருந்தா அதை இல்லாமக்கவும், நோய்கள் வராம பாதுகாக்கவும் இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கல்லீரல்ல கற்களை தடுக்கவும் சிறுநீரக கற்களை உருவாக்குவதில இருந்தும் பாதுகாப்பு செய்யலும். இப்ப கல்லீரல்ல ஏற்கனவே கற்கள் இருக்குதுன்னு சொன்னா அந்த கற்களை இல்லாமக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு வராம இருக்க நாங்க இதை வந்து யூஸ் பண்ண இயலும். சரியா, நாங்க இதை யூஸ் பண்ற நேரம் எங்களுக்கு எப்பவுமே சிறுநீரக கற்கள் தோன்றாத மாதிரி எங்களுக்கு வந்து எங்களோட உடம்ப பாதுகாத்துக்க இயலும். அடுத்தது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண்களுக்கான பிரகாசத்தை தாரத்துக்கும் இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண் சம்பந்த பிரச்சனையா இப்ப வந்து நிறைய பேருக்கு வருதுன்னு சொன்னா எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க, லேப்டாப் யூஸ் பண்றாங்க. இப்ப படிப்பு கூட என்ன ஸ்கூல்ல கூட ஸ்மார்ட் போர்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், லேப்டாப் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரியான இது பயன்படுத்துதல் வந்து கூடுற நேரம் எங்களோட கண்கள் வந்து இயற்கையாவே பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி எங்களோட கண்களுக்கு வர பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு, எங்களோட கண்களுக்கு வந்து அந்த பிரகாசத்தை தாரத்துக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதோட நோய் எதிர்ப்பு சக்தி எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து அதிகரிக்குது. ஏன்னா கட்டாயமா ஒவ்வொருத்தருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தின்றது கட்டாயம் தேவையான ஒன்று. ஏன்னு சொன்னா அப்படி நாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு ஆளா இருந்தா எங்களுக்கு சாட வெளியே போகவும் மேல, சமூகத்தோட பழகவும் மேல, நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்க வரும். எது தந்தாலும் குடிக்கலாம், தின்னலாம், யாரு தொட்டு தந்தாங்களோ எப்படியோ என்ற யோசனை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன் எங்களுக்கு நோய் தொற்று டக்குன்னு வரும். ஏதோ வெளியில போனா நோய் தொற்று, மழையில நனைஞ்சா நோய் தொற்று, ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிட்டா நோய் தொற்று. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எங்ககிட்ட அந்த இல்லாததுனால. சோ எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திய எங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு எந்த ஒரு நோயும் எங்களோ அண்டாம இல்ல
லேசில எங்களை அண்டாம ஆஹ் இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து அவ்வளோ உதவி செய்யுது. எங்களுக்கு நிறைய உதவி செய்யுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து வைரஸ் தொற்றுகளை தடுக்குது. என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது என்றாலே அதுலயே நாங்க இன்னைக்கு பார்த்துட்டோம். அத மாதிரி இப்ப நாங்க வெளியில போற நிறைய பேரோட பழகுற எல்லா வேலையும் செய்யற. அப்ப ஒவ்வொருத்தர் வந்து தடுமல், இருமல், அது அந்த மாதிரியான பிரச்சனைகளோட வாழ்வாங்க. சிலவங்க வைரல் ஃபீவரோட வாழ்வாங்க, சிலவங்க காய்ச்சலோட இருப்பாங்க, சிலவங்களுக்கு வந்து ஆஹ் டெங்கு காய்ச்சல் இருக்கும், மலேரியா காய்ச்சல் இருக்கும், சிக்கன் குனியா, இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் சமூகத்துல நடமாடுவாங்க, ஆரோக்கியமானவங்களும் நடமாடுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடும். சோ அந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகள் வந்து எங்களை அண்டாம இருக்கிறதுக்கு நாங்க எங்களுக்கு இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை டெய்லி எங்களோட ரொட்டீன்ல எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான வைரஸ் தொற்றுகளை வந்து அது தடுக்குது. அடுத்தது உடலுக்கு வந்து சக்தியை அதிகரிக்குது. இப்ப நாங்க நேரத்தோட பாக்குற நேரம் எங்களுக்கு அந்த பூஸ்ட் ஒரு எனர்ஜிய மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்குதுன்னு நாங்க பார்த்தோம். அதே மாதிரி வந்து எங்களோட உடலுக்கு வந்து சக்தியா அதிகரிக்குது. ஒரு நாளைக்கு நாங்க எலும்பி தூங்க போற நேரம் வரங்காட்டி நாங்க எனர்ஜியா ஆக்டிவா எங்களோட எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு ஒரு ஊட்டச்சத்தா ஒரு சக்திய வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வழங்குது. இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்ல அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து நினைவாற்றலையும் எங்களோட கவனத்தையும் வந்து அதிகரிக்குது. அப்ப மத்த விஷயங்களையும் தவிர்த்து எங்களோட நினைவாற்றல் எங்களுக்கு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒன்று நினைவாற்றல். அடுத்தது எங்களோட கவனம், இந்த கவனத்தை இதெல்லாமே வந்து அதிகரிக்குது. அப்ப நாங்க மறதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கட்டாயமா நாங்க எல்லாமே வந்து கவனத்தோட செய்ய வேண்டிய ஒரு மெம்பர்ஸா இருக்கணும். அப்ப எங்களுக்கு இப்படியான இதுகளுக்கும் கூட இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ண இயலும். என்று சொன்னா எங்களோட நினைவாற்றலையும் கவனத்தையும் கூட இது வந்து அதிகரிச்சு வருகுது. ஸோ அதுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் வந்து உதவி செய்யுது. அடுத்தது வந்து நீண்ட ஆயுளுக்கு உதவுது. இப்ப நீண்ட ஆயுளுக்கு உதவுதுன்னு சொன்னா இப்ப பெரும்பான்மையானவங்க வந்து சின்ன வயசுலயே இறக்குறாங்க. அதுவும் பொதுவா இந்த காலத்துல வந்து மேக்சிமம் 40, 45 அப்படின்ற ஆக்கிட்டோக்கும் நிறைய இழப்புகளை வந்து நாங்க பாக்குறோம். அந்த 60, 70, 90ன்ற இழப்புகள் எல்லாம் வந்து இறப்புகள் எல்லாம் வந்து குறைவாகவே காணப்படுது. அதுவே சிறு வயதுல இருக்கிறது, அதுவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது வந்து அதிகமா காணப்படுது. அதுக்கெல்லாமே காரணம் வந்து எங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை வந்து நாங்க எடுத்துக்காததான் காரணம். சோ எங்களோட ஆயுள நீண்டதாக ஆக்குறதுக்கு நாங்க வந்து ஆரோக்கியமான முறையில வாழணும், ஆரோக்கியமான முறையில உணவு உண்ணணும். சோ எங்களோட நீண்ட ஆயுளுக்கு வந்து உதவி செய்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் எவ்வளோ நிறைய குணநலங்கள் அடங்கிய இந்த பம்கின் சீட்ஸ்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நாங்க இப்ப பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை வந்து என்னென்ன நோய்க்கு நாங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை வந்து நாங்க பைபாஸ் சர்ஜரி பண்றவங்க வந்து பைபாஸ் சர்ஜரிக்கு ரெடி ஆகிருக்கிறவங்க வந்து இல்லாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறவங்க, அதாவது இதயத்துல நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இதயத்துல வந்து பிளாக் இருக்கிறவங்க இல்லாட்டி நரம்புல பிளாக் இருக்கிறவங்களுக்கு தான் பைபாஸ் சர்ஜரி செய்வாங்க. இந்த பைபாஸ் சர்ஜரி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த பம்கின் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ண இயலும். கட்டாயமா அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா அவங்களோட சர்ஜரியில இருந்து கூட அவங்க தவிர்த்துக்கலாம். அந்த சர்ஜரி கூட அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் உள்ள சப்ளிமெண்ட்ல உள்ள விட்டமின்கள் வந்து அந்த சர்ஜரி கூட அவசியப்படாம நார்மலா ரெகுலரா ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த நிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி நாங்க ஏற்கனவே சொன்னோம் ஆண்களோட விந்தணுக்களோட லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலும். அடுத்தது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் சொல்ற நேரம் கட்டாயமா நாங்க இதை விளக்கி சொல்லியே ஆகணும். பொதுவா நான் சொன்னேன் இது வந்து
பிளட் சுகருக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் நல்லன்னு சொல்லி. இப்ப நிறைய பிரெக்னென்ட் லேடி வந்து தற்காலத்துல வந்து யார கேட்டாலும் பேபி சுகர் பேபி சுகர் பேபி சுகர்னு சொல்றாங்க. என்ன அப்படி சொல்ற நேரம் இப்ப பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து பொதுவா வந்து மெடிசின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுவாங்க. இப்ப அவங்களுக்கு அப்படி பிளட் சுகர் இருந்தா அவங்க வந்து அவங்கள கியூர் ஆக்கி கொள்றது கஷ்டம். ஏன்னு சொன்னா அந்த மாதிரி நிலைமையில அவங்களுக்கு சாப்பிடுறதே கஷ்டமா இருக்கும். அதுல மெடிசின் இன்சுலின் இதெல்லாம் டைமுக்கு எடுக்கிறதுன்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். அதுவே அவங்க இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னா இது ஒரு நட்ஸ் மாதிரி தானே. பெரும்பாலும் பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து நட்ஸ்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் அவங்க யூஸ் பண்ணி வருவாங்களா இருந்தா அவங்களோட பிளட் சுகரும் நார்மல் ஆயிரும். அவங்களோட பேபியோட ஹெல்த்துக்கும் வந்து இது பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஸோ பிரெக்னன்சி டயபெட்டிஸ்க்கு வந்து இது வந்து பெரிய ஒரு உதவியை செய்யுது. அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு நிறைய பேருக்கு வந்து கருத்தரிக்கிறதுல வந்து சரியான மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா ட்ரை பண்ணியும் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டும் பேபிக்கு நிக்கிறது இல்லை, பிரெக்னன்ட் ஆகுறது இல்லை. இந்த மாதிரியான ரீசனுக்கெல்லாம் வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு வந்து இது இதாகுது. அதே மாதிரி மெயினா இதுல ஒரு விஷயம் வந்து இது வந்து பம்கின் சீட்ஸ் வந்து இவ்வளோ விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கிறதோட எங்களை எனர்ஜியா வைக்கிறதோட எங்களோட தூக்கத்துக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கத்துக்கு, எங்களோட அடுத்தது டிப்ரெஷன், இந்த யோசனை அந்த மாதிரியான அந்த ஒரு மனநிலை மாற்றத்துக்கு கூட இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்டை நாங்க வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு சரியாகல அப்படின்னு வாரவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ற நேரம் அவங்களோட உடம்புல வந்து மாற்றங்கள் வரும். ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி பூட்ஸ் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஒன்று வரும். அடுத்தது வந்து அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து மீளுவாங்க. அடுத்தது சிறந்த தூக்கம் போகும். ஸோ இப்படியான பாவிச்சுட்டு போக்குறப்போ அவங்களோட உடல்ல இப்படியான மாற்றங்கள் வரக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இது பிரெக்னன்சிக்கு கொடுக்கறது வந்து மிச்சமே சிறந்த ஒன்று. அதே மாதிரி மென்சஸ் லேடிஸ் எதிர்நோக்கிற இன்னொரு பிரச்சனை இந்த பீரியட் பிரச்சனைக்கும் இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட்ன்றது வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ற நேரம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் ஆகும். ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெனிஃபிட்ஸான விஷயங்கள் வந்து இவங்களோட பீரியட் சைக்கிளுக்கு வந்து மிச்சமே ஹெல்ப்ஃபுல்லா அமையுது. அதே மாதிரி ஆஸ்துமா, கேஸ்ட்ரிக், தாரப்சினுக்கும் இது பெரும்பான்மையான ஹெல்ப் பண்ணுது. எங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து இல்லாம ஆக்குது, சரியா சரி செய்யுது. அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதே மாதிரி சொரியாசிஸ், இத மாதிரி வீசிங், இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைக்கு வந்து இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பலவிதமான நோய்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்ண இயலும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த பம்கின் சீட் சப்ளிமெண்ட் இப்படி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மட்டுமா யூஸ் பண்ணிலும்? அப்படி இல்லை, நோய்வாய்ப்படாத சுகதேகியா இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து இந்த பம்கின் சீட்ஸை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு பாடி சேவிஸா எப்பயுமே அவங்களோட பாடிய நல்ல விதமா உடம்ப நல்ல விதமா பார்த்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த பம்கின் சீட்ஸை வந்து தொடர்ச்சியா பாவிக்கலாம். ஸோ இதுல யார் சரி பம்கின் சீட்ஸ் பாவிச்சு இல்லாட்டி நான் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இல்லாட்டி உங்களோட உடல்ல ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க நாளையில இருந்து பம்கின் சீட்ஸை யூஸ் பண்ணி வாங்க. ஓகே ஓகே நாங்க இப்ப எவ்வளவு நேரம் இந்த பம்கின் சீட்ஸ்ல உள்ள விட்டமின், பம்கின் சீட்ஸ்ல என்ன அதுல பெனிஃபிட்ஸ் எல்லாமே நாங்க பார்த்தோம். என்ன இப்ப நாங்க வந்து கஸ்டமர் ஃபீட்பேக், இந்த பம்கின் சீட்ஸ் கஸ்டமர் தந்திக்கிற ஃபீட்பேக்கை பார்த்துட்டு அது சம்பந்தமா ரிவ்யூஸை பார்ப்போம், சரியா? ஓகே இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒருத்தவங்களுக்கு வந்து 2 வருஷமா பேபி இல்ல. அவங்க வந்து எஃபெக்ஸோரால இருக்கிற ப்ராடக்ட் பம்ப்கின் சீட்ஸ் மட்டும் இல்ல. அவங்க வித்தானியா அதோட இக்னிமில் பம்ப்கின் சீட்ஸ் இது 3மே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேபிக்கு நின்று 50 நாள் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க ஹெப்பியா வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை தந்திக்கிறாங்க. தாய்மை வரம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்து இந்த எஃபெக்ஸோரா ப்ராடக்டால அவங்க பெற்றுக்கிறேன்னு நினைக்கிற நேரம் எனக்கு வந்து மிச்சமே சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்ப பிரெக்னன்சி பிரச்சனை நான் சொன்ன அந்த இது மாதிரி அவங்க ஃபீட்பேக்கை தந்திக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபீட்பேக்கும் இந்த பிரெக்னன்சி சம்மந்தமா தான். அவங்களும் வந்து 3 ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இக்னிமில், வித்தானியா சப்ளிமெண்ட், பம்ப்கின் சீட்ஸ் இது 3மே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 யூஸ் பண்ணி அவங்களும் பிரெக்னென்ட் ஆகிறேன்னு சொல்லி அவங்க வந்து ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபீட்பேக் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தூக்கம் இல்லாத இதுக்கு அவங்களுக்கு தூக்கம் இல்லாத ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க இந்த பம்ப்கின் சீட்ஸை வந்து யூஸ் பண்ணி வர நேரம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஆகி அவங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த பம்ப்கின் சீட்ஸ் பெனிஃபிட் பத்தி சொல்ற நேரம் இந்த விஷயத்த விளக்கி சொன்னேன். தூக்கம்ன்றது கட்டாயமா ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்துல ஒரு பங்கா இருக்கு. சோ இந்த தூக்கம் இல்லாததும் ஒரு காரணம் தான் சமூகத்துல மனுஷன் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது, இந்த மென்டல் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதும் வந்து தூக்கம் இல்லாத காரணம். சோ அந்த மாதிரியான தூக்கம் இல்லாத பிரச்சனையை கூட இந்த பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட் சரி செய்து அதுக்கு ஆதாரபூர்வமா கஸ்டமர் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்ல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா நேச்சுரல் பூஸ்டா வந்து இந்த பம்ப்கின் சீட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இந்த விட்டமின் இருக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி அவங்க இந்த ஃபீட்பேக்ல சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பாரத்தை கூட்டுறதுக்கு அவங்களோட பேபிக்கு பாரத்தை கூட்டுறதுக்கு நியூட்ரிஷேக்கோட சேர்த்து இந்த பம்ப்கின் சீட்ஸையும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அவங்களோட போன் ஹெல்த் பேபியோட போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு கூட இந்த பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த கஸ்டமர் வந்து கேஸ்ட்ரிக்கு பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட்டும் இக்னி மில்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அது வந்து சரி வந்ததா சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக்கும் தந்திக்கிறாங்க. அந்த ஃபீட்பேக் தான் இது. ஓகே, இந்த ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த பம்ப்கின் சீட் உதவி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அதோட ஹேர் ஃபால் அடுத்தது இர்ரெகுலர் பீரியட் FT4 லெவல்ஸ் அதாவது அந்த ஃபெட்டி லிவர் அந்த பிரச்சனை கூட அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சரி வந்ததா அவங்க சொல்றாங்க. அதோட வந்து அவங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையால அவங்க அந்த பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்றதுக்கு முதல்ல டாக்டர்கிட்ட போன நேரம் சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட டோஸ் அதாவது மருந்து இருக்கு அதை கூட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த மாசம் போற நேரம் தான் இவங்க 7 நாளைக்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 7 நாளையில அவங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. அதுல FT4 அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே நார்மலுக்கு வந்துட்டு. சோ அதனால டாக்டரும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறாங்க இனி அந்த இதுக்கு வந்து மருந்து டோஸ் வந்து கூட்ட தேவையில்லைன்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஹாப்பியா அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை வந்து எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, இது வந்து தைராய்டு இம்பேலன்ஸ்க்கான ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் வந்து என்னுடையது தான். நான் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் தான் இது. ஸோ அதனால வந்து நான் இதோட ஃபீட்பேக்கை ரியலாவே உங்கள்கிட்ட சொல்றேன். எப்படின்னு சொன்னா நான் சரியான மாதிரி இந்த தைராய்டால கஷ்டப்பட்டேன். அதுவும் ஒரு 15 நாளைக்குள்ள நான் நினைக்கிறேன் இந்த ரிப்போர்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு 13.5
கிட்ட இந்த தைராய்டு வந்துட்டு அதுவும் போன வருஷம் நோம்புக்குள்ள. அதனால நான் சரியான மாதிரி கஷ்டப்பட்டேன். என்னால நோம்பு பிடிச்சி கஷ்டமா இருந்துச்சு. எலும்பி இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. நான் எலும்பி இருந்தேன்னு சொன்னா எனக்கு வேர்த்து 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 வியர்வை குளிச்ச மாதிரி அப்படி தண்ணி வடி. அந்த அளவுக்கு வியர்க்கும். என்னால ஒரு வேலை கூட செய்யலாம இருக்கும். அவ்வளோ மேல்காய் மாய்ச்சலா அந்த எப்படி சொல்றது டயர்டா இந்த தூக்கம் மாதிரி அப்படித்தான் இருக்கும். அதுலயும் வேர்க்கும், தலை சுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனை. நான் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். ஏன்னு சொன்னா அந்த தைராய்டு இம்பேலன்ஸ் 13 சொச்சத்துக்கு போயிட்டு. அதனால நான் சரியான மாதிரி கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் அவசரமா எனக்கு பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு இக்னிமேலுக்கும் அதோட நான் யூஸ் பண்ணி வந்தேன். அல்லாண்டு சொல்லி 15 நாளையில எனக்கு 13 இருந்தது, 3க்கும் வந்துச்சு. உண்மையிலுமே அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு பிறகு நான் எதிர்நோக்கின அந்த பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு இல்லாம நான் நார்மலான ஒரு லைஃப வாழ்ந்தேன். ஸோ இது ஏண்ட ஒரிஜினலான ஃபீட்பேக். அதோட நான் அதுல நிறையவே பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் தைராய்டு இன்பேலன்ஸ் இல்லாட்டி தைராய்டு பிரச்சனை, தைராய்டு கட்டி இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க கட்டாயமா பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் தொடர்ச்சியா இப்பயும் யூஸ் பண்ணி வாரது. ஆனால் நீங்களும் யூஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கும் உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்டை கண் கூட பார்க்க இயலும். ஓகே, நாங்க அடுத்தது ப்ராடக்ட் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு ஒரு சிஸ்டர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ருஸ்னா சிஸ்டர். ருஸ்னா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர், நீங்க செய்யுங்க. நான் இத ஓகே ரைசா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நாங்க முக்கியமா பம்ப்கின் சீட் சம்பந்தமா பார்த்திக்கிறோம். பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட் சம்பந்தமா. அந்த வகையில நான் கொஞ்சம் சாரி. ஓகே, நான் எபிக்ஸோர பிஸ்னஸ்ல சேர்ந்ததுல இருந்து நிறைய எபிக்ஸோர ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வாரேன். அந்த வகையில என் ஃபீட்பேக் சம்பந்தமா நான் இதுல இந்த ரிவ்யூ சொல்லலாம் இருக்கிறேன். உங்களுக்கு பார்த்த விளங்கும். நான் மெயினா நியூட்ரிஷேக் வளமையா நான் யூஸ் பண்ணி வரேன். இருப்புகளுக்கும் சரி, நாங்களும் யூஸ் பண்ணி கொண்டு வர்றது நேரம். இனிமேல் அதே போல மெயினா ரிஷ் ஆயில், ஆந்தேரா சோப், அதே ரிஸ்டா மவுத், ஷவர் ஜெல், அதே போல ஷாம்பு, அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஐட்டத்துல விதானியா, காசினியா, சென்ட்ரல் ஆசியாட்டிக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணி வரக்கூடியதா இருக்கிற. உண்மையிலேயே அபெக்ஸோர ப்ராடக்ட்ஸ்ல நம்பகத்தோட பாவிக்கக்கூடியதா இருக்கிற, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. நான் இப்ப ஜனவரி லாஸ்ட்ல தான் சேர்ந்தேன். இவ்வளோ நாளும் நான் அபெக்ஸோர பிஸ்னஸ் செய்து கொண்டு வரேன். அதுல மெயினா நான் எந்த சொந்த பாவனைக்காக இந்த குறிப்பிட்ட பொருட்களை நான் பாவிச்சு வரேன். உண்மையிலே
இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸையும் நாங்க இதால எதிர்கொண்டது இல்லை. அதே போல நான் பிள்ளைகளுக்கு வந்து மெயினா நியூட்ரிஷேக் யூஸ் பண்றேன் ஒன்று பார்த்தவனவும். அதே போல விதானியாவும் வெயிட் கெயினுக்காக வேண்டி பாவிக்கிறேன். மாஷா அல்லாண்டி பிள்ளைகளோட வெயிட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஈக்குது. இருந்ததை விட அவங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகிக்கிற. அதே போல மெயினா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் எங்களோட பிள்ளைகளோட 2 பேரோட அந்த பாண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணினேன். அதாவது எங்களோட மகாண்ட வந்து ஷோல்டர்ல வந்து எலும்பு முறிவு ஒன்று ஏற்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து மெயினாவே நியூட்ரிஷேக் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ன்ற வகையில நான் அவருக்கு நம்பிக்கையோட நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணினேன். அவரோட பாண்ட் வந்து ஷோல்டர்ல கிராக்ஸ் ஆகியிருந்த ஃபுல்லாவே வேர் ஆகியிருந்த. இப்போ அந்த சந்தர்ப்பத்துல உண்மையிலே நான் நம்பிக்கையோட கொடுத்தது நியூட்ரிஷேக் தான். அது வந்து அவருக்கு டாக்டர் சொல்லியிருந்த 3 monthsல மாதிரி அவரோட இது ஜாயின் ஆகும்னு சொல்லி கால்சியம் ஃபார்ம் ஆகி, ஆனா வித்தின் 1.5 monthsல அவருக்கு கியூர் ஆகி கையை யூஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. உண்மையிலே இப்ப இவ்வளோ நேரமும் ரைசர் சிஸ்டம் வந்து பம்கின் சீட் சம்மந்தமா சொன்னாங்க, இது பெனிஃபிட் எல்லாம் சொன்னாங்க. அதை உண்மையிலே அனுபவபூர்வமா கண்டறியக்கூடியது இருந்தது. நான் நியூட்ரிஷேக்கை நம்பிக்கையோட பாவிச்சு வந்தேன். 1.5 மாசத்திலேயே அவருடைய கை வந்து கீழே போட்டு அவருக்கு வளமை போலவே எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. அதே போல நான் எங்களோட மகளோட வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நான் நியூட்ரிஷேக்கோட விதானியா எடுத்தேன். மாஷா அல்லாண்டி அவங்களுக்கும் அவங்களோட வெயிட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சிக்கிது. அதே போல இன்னைக்கு பார்க்கலாம் எங்களோட சின்னம்மா அண்ட் அவரோட வெயிட் கெயினுக்காக வேண்டி நான் நியூட்ரிஷேக் தொடர்ந்து யூஸ் பண்ணி வாரேன். அவருடையும் இருந்ததை விட, அதாவது நிறை குறைவு ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்து நோக்கி போய்கொண்டிருந்தது இப்ப சாதாரண இடையில மேல வந்திக்குது. உங்களுக்கு நான் இன்றைக்கு அவரை செக் பண்ணினது தான் இது பார்க்கக்கூடியதாயிடும். இதுவும் உண்மையிலே பம்கின் சீட் உள்ளடங்கிக்கிற இந்த நியூட்ரிஷேக்ட இந்த தொடர்ந்து நான் பாவிக்கிறதுல ஏற்பட்ட விளைவு ஒன்றுதான். அதே போல இங்கினி மில்க் யூஸ் பண்ணி வாரேன். இங்கினி மில்க்கும் நான் வந்து வெயிட் லாஸ்க்காக வேண்டி அதோட காசினிய சேர்த்து யூஸ் பண்ணி வாரது. உண்மையிலேயே எனக்கு அதோட டிஃபரெண்ட்டை பார்க்கக்கூடியதாயிக்குது. இருந்ததை விட வெயிட்டும் லாஸ் ஆகிக்கிற. அதே போல வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கும் அது தீர்வா அமையுது. எங்களுடைய ஆரோக்கியத்தை தொடர்ந்து பேணிக்கொள்றதுக்கு உண்மையிலேயே அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து பெரும் உதவியா இருக்குது. அதே போல ரிஸ்டாமவுத் இதுவும் வந்து நிறைய அதாவது பட்கூச்சம், முரசு கரையிற பிரச்சனை, பூச்சி பல்லு தாக்கம் அதுகளுக்கும் யூஸ் பண்ணி உண்மையிலேயே உடனுக்குடனே தீர்வை கண்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆகிக்குது ரிஸ்டாமவுத். அதே போல ரிஷ் ஆயில், உண்மையில ரிஷ் ஆயிலை பத்தி இந்த குறுகின நேரத்துல சொல்லி முடிக்கலாம். இது ஒரு மேஜிக் ஆயில்ன்றது உண்மையிலேயே உண்மை. அதை அனுபவ ரீதியா காணக்கூடியதாயிக்குது. வீட்டுல இன்னும் ஒரு விஷயத்துக்குமே இப்ப ரிஷ் ஆயில்ன்ற வார்த்தை தான் குயிக்காவே வந்துடுது. நாங்க ஆரம்பத்துல வந்து ஒவ்வொரு தேவைக்கும் வேற வேற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினோம். ஆனா இப்ப உண்மையில அதெல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கு எல்லாத்துக்குமே ரிஷ் ஆயில யூஸ் பண்ணக்கூடியதா இருக்குது. இதை யாருக்கும் நீங்க யாருமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சஜஸ்ட் பண்ணலாம் நம்பிக்கையோட. இதுல முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னு சொன்ன, நாங்க எங்களோட சொந்த அதாவது ஆன் யூஸுக்கு நாங்க பர்சனல் யூஸுக்கு எடுத்து பாவிச்சுட்டு அதுல நாங்க அந்த நம்பிக்கையோட தைரியத்தோடு சொல்ற நூடாக எங்களோட சேல்ஸை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நன்றாகவே அதிகரிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே போல ஷவர் ஜெல், இதுவும் நான் எங்களோட பர்சனல் யூஸுக்கு எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் ஃபிகஸ் பாடி ஷவர் ஜெல். உண்மையிலே ஏனைய சோப்புகளை விட நாங்க வலிமையா பாவிச்சு வந்த சோப்புகளை விட நல்ல ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடியதா இருக்கிற. இதால நாங்க வாஷ் பண்ற நேரம்
நீண்ட நேரத்துக்கு நாங்க அந்த வாஷ் பண்ணின ஃபீலிங், அந்த கூல்னஸ் வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கும். உண்மையிலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் தான் அபெக்ஸோரோட. அந்த வகையில அந்த இனிமேற்கும் அபெக்ஸோரா கம்பெனியோட ஹார்ட் இதயம் என்று சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு உண்மையிலேயே இனிமேல் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. நாங்க எடுத்து கொடுத்த வகையிலையும் கஸ்டமர்ஸும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு நெகட்டிவான எந்த ஒரு எதிர்மறையான ஃபீட்பேக்ஸும் அவங்க இதுவரையில தரல. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதுல இணைந்து நாங்க ஒர்க் பண்றன்றது எங்களால ஒரு சிறந்த ப்ராடக்ட சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே நேரம் எத்தனையோ பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் இந்த அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே போல ஆன்தெரா சோப், இது ஆன்தெரா சோப்பும் வந்து நான் ஃபர்ஸ்ட் எங்க பர்சனல் யூஸுக்கு எடுத்தது. நிறைய மாற்றங்கள் இப்ப நாங்க ஏனைய சோப்புகளை பாவிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எங்களுக்கு பெரும்பாலும் மாற்றங்கள் விளங்காது. தொடர்ந்து நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். ஆனா உண்மையில ஆன்தெரா சோப்பை பொறுத்தளவுல நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு கண்கூட காணக்கூடியதா இருக்குது. பிம்பிள்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், இந்த கண்ணு கீழே படக்கூடிய கருவளையமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே உண்மையிலே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்குது. அதே போல ஷாம்பு, இது வந்து ஷாம்பு டென்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் சொல்யூஷன். அதே போல ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த ஒரு தீர்வா இருக்குது. அடர்த்தியா கூந்தல் வளர்றதுக்கும் உண்மையிலே ஒரு துணியா இருக்குது. இதெல்லாம் நாங்க அனுபவ ரீதியா நான் பாவனைக்கு எடுத்துட்டு சொல்ற விஷயங்கள். அதே மாதிரி லைக்கோரசிஸ் ஃபேஸ் கிரீம், நிறைய சந்தையில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கிரீம் ஐட்டங்கள் இருக்கிற. ஆனா எந்த ஒரு கிரீம்லையும் அனுபவிக்காத ஒரு வித்தியாசத்தை இந்த கிரீம்ல அனுபவிக்கக்கூடியதா இருக்குது. உண்மையில மிருதுவான ஒரு அந்த ஸ்கின்னு அடையிறதுக்கா இருக்கலாம், அல்லது எங்களோட அந்த பிரைட்னஸ் கூட்டிக் கொள்றதுக்கு எல்லாம், அடுத்து க்ளோவிங், இந்த விஷயங்கள்ல உண்மையிலே இந்த லைக்கோரசிஸ் ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அதே போல இங்க சென்ட்ரல் ஆசியாட்டிக் இது வந்து குழந்தைகளோட நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியதா இருக்குது. அதே நேரம் அந்த தசைகள் எலும்புகள் ஏற்படக்கூடிய வலிகள், நோவு, இதெல்லாத்தையும் உண்மையிலே நீக்கி அந்த ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கா இருந்தாலும் சரி, தசைகளுக்கு சிறப்பான வளர்ச்சிக்கும் உண்மையிலே இந்த சென்ட்ரல் ஆசியாட்டிக்ன்ற இந்த கொட்டுக்கொலை, அதாவது வல்லாரையால செய்யக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்பா இருக்குது. இது வந்து மெயினா நான் எடுத்தது வந்து இந்த ஹிப்பிள் செய்யக்கூடிய பிள்ளைக்காக வேண்டி அவங்களுடைய மஷா இல்லாண்டு அந்த மனநம் செய்யற ஆற்றல் அவங்களுக்கு இருந்ததை விட கூடுதலா இருக்குது. அதே போல ஹேண்ட் வாஷ், இந்த ஹேண்ட் வாஷும் உண்மையிலே எங்களோட டெய்லி யூஸுக்கு மிகவும் இருக்கிற ஒரு ப்ராடக்டா இருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் இதுல நான் பாவிக்கிறதுல வேற நட்கிராஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கிறது. அதே நேரம் ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் பாவிச்சுக்கிறேன், பர்சனல் யூஸுக்கு எடுத்து எங்களோட வீட்டுல நாங்க பாவிச்சுக்கிறோம். அதே போல மொரிங்கா சப்ளிமெண்ட், அதோட நீங்க காட்டிக்கொள்ள எனக்கு இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த அடிப்படையில நான் பார்க்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் நம்பகத்தன்மையோட பாவிக்கக்கூடியதா இருக்குது. யாருக்குமே நாங்க சஜஸ்ட் பண்ணோம். மேலும் நாங்க எங்களோட பர்சனல் யூஸுக்கு நம்பிக்கையோட பாவிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஓகே, இவ்வளவு நேரமும் ஜூம் செஷன்ல இணைந்து இது சம்பந்தமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு தேங்க்யூ. இதோட நான் நிறைவு செய்து கொள்றேன். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ருத்னா சிஸ்டர். உண்மையிலுமே பிரயோஜனமா இருந்துச்சு நீங்க சொன்னது எல்லாமே. ஓகே, இன்னைக்கு மீட்டிங்க்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது வந்து பம்கின் சீட் சப்ளிமெண்ட் தொடர்பா நீங்க வந்து
ஒரு டவுட் கேட்டிருக்கிறீங்க. எப்படி அதை எடுக்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்றேன்னு சொல்லி, அதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா நாங்க வந்து ரெகுலரா நெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாயில போட்டு சப்பி அப்படித்தானே நாங்க நெட்ஸ் வந்து திம்போம் உண்ணுவோம். அத மாதிரி தான் இந்த பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட்டும். நீங்க நார்மலா அந்த கெப்சூல் எடுத்து அந்த சப்ளிமெண்ட் எடுத்து வாயில போட்டு நல்லா சப்பி மென்று திண்டா சரி. அப்படித்தான் இது வந்து யூஸ் பண்றேன். ஓகே, உங்களோட எல்லாருடையும் சந்தேகங்களும் டவுட்களும் இந்த பம்ப்கின் சீட் சப்ளிமெண்ட் சம்பந்தமா கிளியரா இருக்கும்னு நம்பிக்கையோட அந்த ஜூம் மீட்டிங்ல இருந்து விடை பெறுகிறேன்.